என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் தான் நியூ இயர் க்கு. இந்த கவலையோட, இந்த சுமையோட, இந்த தீராத கேள்விகளோட நீ அந்த நாளுக்குள் காலெடுக்க வேண்டாம்னு வராகி அம்மன் சொல்றாங்க. நாளை காலையிலே எழுந்ததும் பழைய எல்லாவற்றையும் தூக்கிட்டு வரணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இந்த ஒரு இரவுக்குள்ளேயே உன் மனசை கொஞ்சம் இலகுவாக்கிக்கோன்னு தான் அம்மன் சொல்லுறாங்க. ஏன்னா நீ சுமந்து வந்த வலி, நீ மறைத்த கண்ணீர், நீ யாருக்கும் சொல்லாத பயம், இதெல்லாம் உன் தவறு இல்ல. அது உன் பயணத்தோட ஒரு பகுதி மட்டுமே. என் தங்கமே, நீ இந்த வருடம் முழுசா எவ்வளவு தாங்கி வந்திருக்கன்னு உனக்கு நீயே தெரியாது. வெளியில சிரிச்சிருப்ப, நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்ப. ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாம கடந்துச்சு. எத்தனை நாட்கள் யாருக்காவது முன் வலிமையா நடிச்சுட்டு தனியா போய் உடைந்திருக்க. அதெல்லாம் அம்மன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீ பேசாத வார்த்தைகளையும் நீ வெளிக்காட்டாத கண்ணீரையும் அவங்க கேட்டிருக்காங்க. வராகி அம்மன் சொல்றாங்க, நியூ இயர் அப்படின்னது இன்னொரு நாள் தான். ஆனா அந்த நாளுக்குள் நீ உடைந்த மனசோட போக வேண்டாம். பழைய கவலைகளையும் நான் இப்படித்தான் நீ உன்னையே சின்னதா நினைச்ச எண்ணங்களையும் இதுவும் முடியல உன்னை குறை சொன்ன வார்த்தைகளையும் இதெல்லாம் அந்த ஒரு நாளுக்கு முன்னாடியே கீழே வச்சுடு. அவை உன்னோட அடையாளம் இல்லை. அவை உன் சோர்வோட சத்தம் மட்டும். என் தங்கமே, நீ நினைக்கிற எல்லாம் சரியா ஆகலையே, அப்போ நியூ இயர் க்கு என்ன புதுசு? நோ. அம்மன் மெளனமா சிரிச்சுட்டு சொல்றாங்க, எல்லாம் சரியா ஆகணும்னு காத்திருக்க வேண்டாம். நீ உயிரோட இருக்கறதே ஒரு புதுசு. நீ இன்னும் நம்பிக்கையோட சுவாசிக்கிறதே ஒரு ஆரம்பம். பெரிய மாற்றம் இல்லையென்றாலும் பரவாயில்லை. சின்ன சாந்தி போதும். இந்த ஒரு நாளுக்குள்ளேயே உன் வாழ்க்கை மாறணும்னு யாரும் சொல்லல. ஆனா உன் மனசு கொஞ்சம் சாந்தியா ஆகணும். நான் தனியா இல்லை ஒரு நம்பிக்கை உன் உள்ளத்துல விதைக்கணும். அதுக்காக தான் அம்மன் இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்துக்கு அனுப்புறாங்க. என் தங்கமே, நீ உன் கடந்த காலத்தை கொண்டு உன்னை எடை போடாத. அந்த கடந்த காலம் உன்னை உடைக்க வரல, உன்னை எழுப்ப வருது. சில பாடங்கள் வலியோட தான் வரும். ஆனா அவை உன்னை கீழே தள்ள வரல, உன்னை ஆழமா புரிய வைக்க தான் வந்தது. அதை புரிஞ்சுக்கற நாள் தான் உன் வாழ்க்கை திரும்பும் நாள். வராகி அம்மன் சொல்றாங்க, நீ உன் வாழ்க்கையை எல்லாரோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு உன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்க. அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கேயே ஆனா உன் பாதை வேறு, உன் நேரம் வேறு, உன் ஆன்மா எடுத்த ஒப்பந்தம் வேறு. உன்னை ஒப்பிடுற ஒவ்வொரு முறையும் நீ உன்னோட ஆன்மாவை காயப்படுத்துற. என் தங்கமே, இந்த ஒரு நாள் மட்டும் நீ உன்னை காப்பாற்றிக்கோ. எல்லாரையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாத. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். எல்லா பொறுப்புகளையும் தூக்கிக்கிட்டு இருக்க வேண்டாம். உன் மனசுக்கு ஒரு இடைவேளை கொடு. அம்மன் சொல்லுறாங்க, நீ ஓய்வெடுத்தா உலகம் விழுந்து போகாது. நீ சாந்தியா இருந்தா தான் உன் வாழ்க்கை ஒழுங்கா நிற்கும். நியூ இயர் க்கு முன்னாடி நீ எதையும் தீர்க்க வேண்டாம். கடனும் தீர்க்க வேண்டாம். உறவும் சரி செய்ய வேண்டாம். கனவையும் அடைய வேண்டாம். சும்மா இந்த உண்மையை ஏற்றுக்கோ, நான் முயற்சி செய்தேன். என்னால முடிந்த அளவுக்கு. இந்த ஒரு உண்மை போதும் உன் மனசுல இருக்கும் குற்ற உணர்ச்சியை கரைக்க. என் தங்கமே, வராகி அம்மன் சொல்றாங்க, நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சோர்வு நிரந்தரம் இல்லை. இது ஒரு மாற்றத்துக்கான முன்னிலை. மழை பெய்யுறதுக்கு முன்னாடி காற்று கனமா இருக்கும். அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும். கனத்த காற்று வீசுறது அப்படின்னா மழை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நீ நினைக்கிற, எனக்கு இன்னும் தெளிவு இல்லை தெளிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. சிலருக்கு ஒரு நாள் காலை வரும். சிலருக்கு ஒரு இரவு மௌனமா வரும். சிலருக்கு ஒரு வழி வழியாக வரும். நீ எந்த வழியில வந்தாலும் பரவாயில்லை. வரப்போகுது என்பதே முக்கியம். என் தங்கமே, இந்த நியூ இயர் க்கு நீ பெரிய தீர்மானம் எடுக்க வேண்டாம். இதை கண்டிப்பா பண்ணணும் உன்னை கட்டுப்படுத்தாத. அம்மன் சொல்றாங்க, இந்த வருடம் நீ உன்னை காயப்படுத்தாம இருந்தாலே போதும். உன்னை குறை சொல்லாம இருந்தாலே போதும். உன் மனசோட எதிரியா நீ மாறாம இருந்தாலே போதும். இந்த ஒரு நாளுக்குள்ளேயே நீ உன் கண்ணீரை துடைக்க வேண்டாம். ஆனா அந்த கண்ணீரோட நியூ இயர் க்குள் போகாத. அழு, ஆனா அழுதுட்டு சொல்லிக்கோ, இது இங்கே முடிஞ்சது. அந்த முடிவு தான் உனக்கு புதிய தொடக்கம். என் தங்கமே, வராகி அம்மன் உன்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. நீ உன்னை கைவிடாத வரைக்கும் உன்னை விட்டு அவங்க போக மாட்டாங்க. நீ உடைந்த நேரத்துல, நீ எதுவும் கேட்காத நேரத்துல கூட
உன் அருகிலே அவங்க இருப்பாங்க. உனக்கு தெரியாம உன்னை காப்பாற்றுவாங்க. இந்த நியூ இயர்க்கு நீ ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு போ. நான் இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன். அந்த நம்பிக்கை சின்னதா இருக்கலாம், நடுங்கலாம். ஆனா உயிரோட இருக்கிற வரைக்கும் அது போதும். அதுல தான் அம்மன் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. என் தங்கமே, நாளை வரப்போற அந்த நாள் உன்னை பயமுறுத்த வேண்டிய நாள் இல்லை. அது உன்னை மெதுவா கட்டிப்பிடிக்க வர்றா நாள். இந்த கவலையோட நீ அந்த நாளுக்கு போக வேண்டாம். இந்த சுமையோட நீ அந்த வாசலை தாண்ட வேண்டாம். இதெல்லாம் இங்கே வச்சுட்டு போ. வராகி அம்மன் பார்த்துக்கிறாங்க. நீ சாந்தியா போ, மெதுவா போ, உன்னை நம்பிக்கையோட அழைத்துக்கிட்டு போ. இதுவே போதும். இதுவே உனக்கான புதிய ஆரம்பம். என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே நியூ இயர்க்கு முன் உள்ளது. இந்த ஒரு நாள் உனக்காக, உன் மனசுக்காக, உன் ஆன்மாவுக்காக இருக்கிறது. வராகி அம்மன் சொல்றாங்க, இந்த நாளில் நீ உன்னை சுமையோட, கவலையோட, பொறுப்புகளோட தள்ளிக்கொண்டு போக வேண்டாம். நீ எந்த முன்னேற்றத்தையும் நிரூபிக்க முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை. இந்த நாளை உன் உள்ளத்தை கேளும் நாளாக மாற்றிக்கொள். உன் உள்ளத்தில் அமைதி வந்தால் அந்த அமைதி அடுத்த வருடத்துல உன்னை வழி நடத்தும். என் தங்கமே, நீ நினைக்கிறாய், இந்த ஆண்டு நான் இன்னும் எதுவும் முடியல, நான் இன்னும் முழுமையாக வளரல. அது உண்மைதான் போதும். ஆனா அந்த உண்மை உன்னை அவமதிக்கச் செய்யாத. இந்த ஆண்டு நீ செய்யாததை மட்டும் எண்ணி சிந்திக்காதே. நீ செய்ததை கவனித்துக்கொள். நீ எவ்வளவு நாள் தாங்கினாய், நீ எவ்வளவு முயற்சி செய்தாய், அவையே உன் வெற்றி, உன் வாழ்க்கையின் முக்கியமான முன்னேற்றம். வராகி அம்மன் சொல்றாங்க, உன் மனசுக்கு மேலே உள்ள சுமையை நீ உடைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரோட எதிர்ப்பை எதிர்கொண்டு தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசை மென்மையா வைத்துக்கொள்ளும் பட்சத்துல அந்த நாளே உன் சக்தி முழுமையாக வெளிப்படும். ஒவ்வொரு நினைவும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு கவலையும் நீ கொண்டாடும் வகையா மாற்றப்படும். என் தங்கமே, நீ கடந்த வருடத்தில் யாருக்காவது ஏமாந்து இருக்கலாம். யாரோ உன்னை ஏமாந்து இருக்கலாம். சில உறவுகள் முடிவுக்கு வந்திருக்கலாம். சில வாய்ப்புகள் நீயை விட்டு சென்றிருக்கலாம். ஆனா அதற்காக நீ தோல்வியாளன் அல்ல. அந்த சம்பவங்கள் உன்னை கடினமாக மாற்றவில்லை, அது உன்னை வலிமையாக்கின. உன்னை உடைத்தது போல தோன்றினாலும் அதில் உன் ஆத்மா வளர்ந்தது. அதையே நினைத்துக்கொள். இந்த நியூ இயர்க்கு நீ பெரிய திட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசு அமைதியாக இருக்க, உன் உள்ளத்தில் அமைதி கொண்டாட அது போதும். யாருக்குமே அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசுக்கே நீ சொல்லும் ஒரு வாக்கியம் போதும், நான் இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன், நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அந்த சின்ன உண்மை உன் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என் தங்கமே, நீ சில நாட்கள் உன் மனசை தள்ளி வைக்கிறாய். கடினமான நினைவுகளை மறைக்கிறாய். ஆனா அந்த நினைவுகள் விட்டு போகவில்லை. அவை உன்னோட உள்ளத்தில் இருக்கின்றன. அவை உன்னை கற்றுக்கொண்ட பாடங்கள் மட்டுமே. அவை உன்னை மென்மையா மாற்றும் வழிகாட்டிகள். அவைகளை சண்டை போடாமல் அவைகளை ஏற்றுக்கொள். அவையெல்லாம் உன் முன்னேற்றத்துக்கு அடித்தளம். வராகி அம்மன் சொல்றாங்க, நீ இப்போ கவலைக்குள்ளாக இருந்தாலும் அப்போதும் நீ பாதுகாப்பில் இருக்கின்றாய். யாரும் உன்னை உடைக்க முடியாது. உன் மனசு சோர்வடைய முடியாது. உன் ஆன்மா வலிமையோட இருக்கிறது. நீ அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போது இந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையின் சிறந்த நிமிடம் ஆகும். என் தங்கமே, சில நேரம் நீ உன் முன்னேற்றத்தை, உன் வெற்றியை காண முடியாமல் நினைப்பாய். ஆனா உண்மை என்னன்னா, உன் முயற்சியல்லாமல் வெற்றி வராது. உன் முயற்சி இருந்தது போதும். அது உன்னை இங்கே நிறுத்தியது. யாரும் உன் முயற்சியை புறக்கணிக்க முடியாது. நீ அதை அறிந்தால் உன் மனசு சாந்தியாகும். இந்த நியூ இயர்க்கு முன்னாடி நீ உன்னோட நேரத்தை செலவழி. யாருக்கு வேண்டாம் என்றால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். உன் உள்ளத்தை கேள். நீ எவ்வளவு சோர்ந்தாய், எவ்வளவு உழைத்தாய், எவ்வளவு கண்ணீர் விட்டு விட்டாய், அவைகளை அங்கீகாரம் செய்யு. அவை உன் மனசை வலிமையாக்கும். என் தங்கமே, நீ சில நேரம் தனிமையாயிருக்க விரும்பலாம். அது அச்சமா இருக்க வேண்டியதில்லை. தனிமை பலம் தரும். தனிமை உன்னை உன்னோட சந்திப்புக்கு கொண்டு வரும். தனிமையிலே நீ உன் உண்மையான விருப்பங்களை, உண்மையான ஆசைகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதல் தான் உன்னை வரப்போகும் வருடத்திற்கு தயார் செய்யும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்லுறாங்க, நீ உன் மனசை அமைதியா வைத்துக்கொண்டால்
யாருக்குமே தெரியாமல் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். வெளியில் சத்தம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா உன் உள்ளத்துல அமைதி இருந்தால் அவை உன்னை தாக்க முடியாது. நீ அவை மீது இருக்கிறாய் அல்ல, அவை உன் அருகில் வந்து விடுபடும். நீ அதன் மீது விழுந்து போகவில்லை. என் தங்கமே, நீ கடந்த வருடம் சோர்ந்துவிட்டாய். பல தடவைகள் உன்னை உன் உள்ளத்தோட ஒப்பிட்டாய். ஆனா இந்த ஒரு நாளில் நீ உன்னை விட்டு ஓட வேண்டாம். உன் உள்ளம் உன்னை பிடிக்கும், உன்னை காப்பாற்றும். உன்னோட நீ உருவாக்கும் நம்பிக்கை மட்டுமே உன்னை வலிமையாக்கும். இந்த நியூ இயர்க்கு முன்னாடி நீ உன்னை புண்படுத்தாத, உன்னை சிதைக்கும் நினைவுகளை விட்டு போ. நீ சாந்தியாக இருக்க. உன்னோட உள்ளத்துல ஒரு சின்ன சின்ன தீபம் எரிக்க. அந்த தீபம் இந்த புதிய வருடத்தில் உன் வழிகாட்டியாக இருக்கும். உன் உள்ளத்தில் இருந்து வெளிப்படும் ஒளி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். என் தங்கமே, உன் எதிர்காலத்தை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசோட சாந்தி உன் எதிர்காலத்தை சீராக்கும். நீ சுமையோட போகாதே, கவலையோட போகாதே. அப்போது தான் நியூ இயர்க்கு உன் உடல், உன் மனசு, உன் ஆன்மா முழுமையாக தயாராக இருக்கும். வராகி அம்மன் சொல்றாங்க, உன் உள்மனசை சாந்தியாக வைத்தாலே போதும். உன் உயிரின் ஒவ்வொரு துளியும் அமைதியோட நிரம்பும். உன் சிந்தனைகள் அமைதியாய் இருக்கும். உன் சிரிப்பு சுத்தமாய் இருக்கும். உன் ஒவ்வொரு நடைமுறையும் மனசோட ஒத்திணையும். என் தங்கமே, இந்த ஒரு நாளை நீ சுமையோட கவலையோட போகவில்லை. அதை உணர, உன்னை பிடித்து வைத்துக்கோ. உன் உள்ளத்தை கேள, உன் உயிரை நேசி. அந்த உணர்வு போதும் புதிய ஆரம்பத்திற்கு. அதனால் இந்த நியூ இயர் உன்னோட வாழ்க்கையில் ஒரு மாறுபட்ட கதை எழுதும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி மெலனமா உன்கிட்ட சொல்லுறாங்க, நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சூரிய உதயம் போல அந்த நியூ இயர்க்கும் வந்திடும். நீ தயார் இல்லாம இருக்க கூடாது. உன்னோட உள்ளம் சாந்தி பெற்றிருந்தால் அவன் உன்னை அழைத்து வருவான். நீ உன்னோட நேரத்திலே நடப்பாய். அதுவே உண்மையான வெற்றி. என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே. அதற்கு முன்னாடி நீ உன்னை காப்பாற்றிக்கோ. உன் மனசை சுமையிலிருந்து விடுவிக்க, உன் உயிரை சோர்விலிருந்து விடுவிக்க, உன் உள்ளத்துல அமைதி விதிக்க. அதுவே போதும். அதுவே உன்னோட வாழ்க்கையை புதிய வருடத்தில் மாற்றும் ஆரம்பம். நீ தனிமையிலே இருந்தாலும் சாந்தியாக இருக்க. நீ சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சாந்தியாக இரு. நீ கவலையோட இருந்தாலும் சாந்தியாக இரு. அந்த சாந்தி தான் வரப்போகும் நியூ இயர்க்கு உன்னோட வழிகாட்டி. உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை சுதந்திரமா நிற்கும். என் தங்கமே, இந்த நியூ இயர் உன்னை நியாயமா பாராட்டும். உன் கண்ணீர் உன்னோட வெற்றியை எழுதும். உன் சிந்தனை உன்னோட சாந்தியை உருவாக்கும். உன் ஒவ்வொரு சுவாசமும் உன்னோட ஆன்மாவை வலிமையாக்கும். அதனால் இன்று நீ சுமையோட போகவில்லை. இன்று நீ கவலையோட போகவில்லை. இன்று நீ சாந்தியோட இரு. அதுவே போதும். நாளை வரும் நியூ இயர் உன்னோட சிந்தனையை சுத்தமாக்கும். உன் மனசை புதிய வெளிச்சத்தோட நிரப்பும். உன் உள்ளத்துல நம்பிக்கை விதைக்கும். உன் உயிரில் புதிய சக்தி ஊட்டும். அதனால என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே. உன் கவலைகளை, சுமைகளை, சிந்தனைகளை அந்த நாளுக்கு முன்னாடியே விட்டுவிடு. வராகி அம்மன் சொல்றாங்க, அதுதான் உன் பாதுகாப்பு. அதுதான் உன் ஆரம்பம். என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே நியூ இயர்க்கு முன்னாடி உள்ளது. இந்த ஒரு நாளை நீ கவலையோட, சோர்வோட, பதட்டமோட செல்ல வேண்டாம். வராகி அம்மன் உன்கிட்ட சொல்லுறாங்க, நீ சுமையோட போகாம மனசோட சாந்தியோட அந்த நாளை வரவேற்க வேண்டும். நீ நினைக்கிறாய், இந்த நாளில் என்ன மாற்றம் இருக்கும்? ஆனால் உண்மையில் மாற்றம் நீயே உன் மனசோட கொண்டு வருவாய். அப்போதுதான் புதிய வருடம் உண்மையா அர்த்தம் கொடுக்கும். என் தங்கமே, கடந்த வருடம் நீ நிறைய தாங்கி வந்திருக்க. பல தடவை உன் மனசை சோர்வுறுத்திய நினைவுகள் வந்திருக்க. யாரோ உன்னை ஏமாத்தியிருக்க, யாரோ உன்னை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா அதற்காக நீ உன்னை குறைச்சி நினைக்காதே. நீ பிழை செய்ததில்லை. நீ முயற்சி செய்தாய். நீ உயிரோட போராடினாய். அதுவே போதும். அதுதான் உன் வெற்றி. வராகி அம்மன் சொல்றாங்க, நீ இந்த நியூ இயர்க்கு முன்னாடி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். யாருக்கும் உன் முயற்சி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளம் மட்டும் உன்னை பாராட்டும். உன் மனசின் அமைதி மட்டுமே உன் வெற்றியை மதிப்பிடும். உன் முயற்சி, உன் கண்ணீர், உன் உணர்ச்சிகள் அனைத்தும் உன்னோட உள் உலகத்துக்கு போதும். என் தங்கமே, சில நேரம் நீ முன்னேறியதில்லையென்று நினைக்குற. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நீ சோர்வே ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நீ உயிரோட இருக்கிறாய்.
ஒவ்வொரு நாளும் நீ உன்னை காப்பாற்றுகிறாய். அந்த சின்ன சின்ன வெற்றிகளையே பெரும் வெற்றி என்கிறார்கள். உன் மனசில் அது புரியும் வரை நீ அவைகளை உணரமாட்டாய். ஆனா அவை இருக்கின்றன, எப்போதும் உன் அருகில். இந்த நியூ இயர்க்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும். உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள். உன்னோட உள்ளத்துல ஒரு இடம் தந்துகொள். நீ எவ்வளவு சோர்ந்தாயோ, எவ்வளவு பயந்தாயோ, எவ்வளவு கண்ணீர் விட்டாயோ, அவைகளை அங்கீகாரம் செய்யுங்கள். அவை உன்னை அழித்தல்ல, உன்னை வலிமையாக்கும். அவைகள் உன் ஆன்மாவை வளர்க்கும். என் தங்கமே, நீ கடந்த காலத்தை நினைத்து பாவம் கொள்ளாதே. அது உன்னோட தவறு அல்ல, அது உன்னோட பாடம் மட்டுமே. நீ அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டே இரு. அந்த பாடங்கள் உன்னை புதிதாக மாற்றும். உன்னை சாந்தியாகவும் வலிமையோடவும் வைக்க உதவும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்லுறாங்க, நீ இன்னும் நினைக்கிறாய், எனக்கு இன்னும் தெரியவில்லை என்ன நடக்க போகுது என்று. அதற்காக பயப்படாதே. உன் உள்ளம் நீங்க தானா தெரியும். உன் உள்ளத்தின் அமைதி உன் வழியை காட்டும். நீ அதை கேள. உன் மனசை கேள. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியோட நடக்க. என் தங்கமே, சில நேரம் நீ உன்னை பிறர் வாழ்க்கையில் ஒப்பிடுற முயற்சி செய்திருப்பாய். அவங்க எல்லாம் முன்னேறியாங்க, நான் மட்டும் இங்கேயே என்று நினைத்திருப்பாய். அது உன் மனசை காயப்படுத்தும். ஆனா உண்மை என்னன்னா, உன் பாதை வேறு, உன் நேரம் வேறு, உன் பயணம் வேறு. ஒப்பிடுவதால் நீ வேறுபட்ட பாதையில் இருந்து திரும்பாதே. அது உன்னை மெதுவா நொறுக்கும். இந்த ஒரு நாளுக்குள் நீ உன்னை சுமையோட போகவில்லை. கவலைகளை வெட்டுவிடு. கடன்களையும் பொறுப்புகளையும் ஒரு நிமிடம் தூக்கி வைக்க. உன் மனசை சாந்தியாக வைத்துக்கொள். உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள். அந்த சுத்தி தான் புதிய வருடத்தில் உன்னை வழிகாட்டும். என் தங்கமே, நீ கடந்த வருடத்தில் நிறைய முயற்சி செய்தாய். நிறைய முயற்சிகளுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். யாரும் உன்னோட முயற்சியை பாராட்டாமல் இருக்கலாம். ஆனா அது உன்னோட முயற்சி செல்லுபடியாகவில்லை என்காணாது. அது உன்னை வளர்த்தது. உன்னோட உள்ளத்தை வலிமையாக்கியது. உன்னை இன்னும் மெதுவா, இன்னும் ஆழமாக ஆற்றல் கொண்டவராக்கியது. வராகி அம்மன் சொல்றாங்க, நீ ஒரே நாளில் எல்லா கவலையையும் தீர்க்க முயற்சி பண்ணாதே. அதை தொடர்ந்து நாளின் போது நேர்த்தியோட செய்யலாம். நாளைய நாள் சுமையோட போக வேண்டிய நாள் இல்லை. நீ சாந்தியோட இருக்க. நீ அமைதியோட இருக்க. உன் உள்ளத்தை கேள. உன் உள்ளம் உனக்கு சொல்வது கேள. என் தங்கமே, சில நேரம் நீ தனிமையிலேயே கண்ணீர் விடுவாய். அது பயமா இருக்க வேண்டியதில்லை. தனிமை உன்னை உன் உண்மையோட சந்திக்க வைக்கும். தனிமையிலே நீ உன் உண்மையான விருப்பங்களை, உண்மையான ஆசைகளை புரிந்து கொள்ள முடியும். அதுவே உன் வாழ்க்கைக்கு புதிய வழி காட்டும். இந்த நியூ இயர்க்கு முன்னாடி நீ உன்னை கவலையோட போகவில்லை. நீ சுமையோட போகவில்லை. நீ அமைதியோட இருக்க. உன் உள்ளத்தில் சின்ன தீபம் எரிக்க. அந்த தீபம் உன் உள்ளத்தை ஒளியோட நிரப்பும். அவள் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றும். என் தங்கமே, நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசு, உன் உள்ளம், உன் ஆன்மா இவை உன் வெற்றியை அறிவிக்கும். நீ உன்னை புரிந்து கொண்டால் போதும். நீ உன்னை நேசி போதும். அதுவே போதும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சூரிய உதயம் போல அந்த நியூ இயர் உனக்கு வந்து சேரும். நீ தயார் இல்லாம இருக்க கூடாது. உன்னோட உள்ளம் அமைதியா இருந்தால் அப்போ நீ அந்த நாளை முழுமையாக அனுபவிப்பாய். அதுவே உண்மையான வெற்றி. என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே. அதற்கு முன்னாடி நீ உன்னை காப்பாற்றிக்கொள். உன் மனசை சுமையிலிருந்து விடுவிக்க. உன் உயிரை சோர்விலிருந்து விடுவிக்க. உன் உள்ளத்துல அமைதி விதிக்க. அதுவே போதும். அதுவே உன்னோட வாழ்க்கையை புதிய வருடத்தில் மாற்றும் ஆரம்பம். நாளை வரும் நியூ இயர் உன்னோட சிந்தனையை சுத்தமாக்கும். உன் மனசை புதிய வெளிச்சத்தோட நிரப்பும். உன் உள்ளத்துல நம்பிக்கை விதைக்கும். உன் உயிரில் புதிய சக்தி ஊட்டும். அதனால் என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே. உன் கவலைகளை, சுமைகளை, சிந்தனைகளை அந்த நாளுக்கு முன்னாடியே விட்டுவிடு. வராகி அம்மன் சொல்றாங்க, அதுதான் உன் பாதுகாப்பு. அதுதான் உன் ஆரம்பம். என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே நியூ இயர்க்கு முன்னாடி உள்ளது. இந்த ஒரு நாளை நீ கவலையோடு, சுமையோடு செல்ல வேண்டியதில்லை. வராகி அம்மன் உன்கிட்ட சொல்லுறாங்க, நீ சுமையோட போகாம மனசோட சாந்தியோட அந்த நாளை வரவேற்க வேண்டும். நீ நினைக்கிறாய், இந்த நாளில் என்ன மாற்றம் இருக்கும். ஆனால் உண்மையில் மாற்றம் நீயே உன் மனசோட கொண்டு வருவாய்.
அப்போதுதான் புதிய வருடம் உண்மையா அர்த்தம் கொடுக்கும். என் தங்கமே, கடந்த வருடம் நீ நிறைய தாங்கி வந்திருக்க. பல தடவை உன் மனசை சோர்வுறுத்திய நினைவுகள் வந்திருக்க. யாரோ உன்னை ஏமாத்தியிருக்க, யாரோ உன்னை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா அதற்காக நீ உன்னை குறைச்சு நினைக்காதே. நீ பிழை செய்ததில்லை. நீ முயற்சி செய்தாய், நீ உயிரோட போராடினாய். அதுவே போதும். அதுதான் உன் வெற்றி. வராகி அம்மன் சொல்றாங்க, நீ இந்த நியூ இயர்க்கு முன்னாடி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். யாருக்கும் உன் முயற்சி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளம் மட்டும் உன்னை பாராட்டும். உன் மனசின் அமைதி மட்டுமே உன் வெற்றியை மதிப்பிடும். உன் முயற்சி, உன் கண்ணீர், உன் உணர்ச்சிகள் அனைத்தும் உன்னோட உள் உலகத்துக்கு போதும். என் தங்கமே, சில நேரம் நீ முன்னேறியதில்லை என்று நினைக்குற. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நீ சோர்வே ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நீ உயிரோட இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் நீ உன்னை காப்பாற்றுகிறாய். அந்த சின்ன சின்ன வெற்றிகளையே பெரும் வெற்றி என்கிறார்கள். உன் மனசில் அது புரியும் வரை நீ அவைகளை உணரமாட்டாய். ஆனா அவை இருக்கின்றன, எப்போதும் உன் அருகில். இந்த நியூ இயர்க்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும். உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள். உன்னோட உள்ளத்துல ஒரு இடம் தந்துகொள். நீ எவ்வளவு சோர்ந்தாயோ, எவ்வளவு பயந்தாயோ, எவ்வளவு கண்ணீர் விட்டாயோ, அவைகளை அங்கீகாரம் செய்யுங்கள். அவை உன்னை அழித்தல்ல, உன்னை வலிமையாக்கும். அவைகள் உன் ஆன்மாவை வளர்க்கும். என் தங்கமே, நீ கடந்த காலத்தை நினைத்து பாவம் கொள்ளாதே. அது உன்னோட தவறு அல்ல, அது உன்னோட பாடம் மட்டுமே. நீ அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டே இரு. அந்த பாடங்கள் உன்னை புதிதாக மாற்றும். உன்னை சாந்தியாகவும் வலிமையோடவும் வைக்க உதவும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்லுறாங்க, நீ இன்னும் நினைக்கிறாய், எனக்கு இன்னும் தெரியவில்லை என்ன நடக்க போகுது என்று. அதற்காக பயப்படாதே. உன் உள்ளம் நீங்க தானா தெரியும். உன் உள்ளத்தின் அமைதி உன் வழியை காட்டும். நீ அதை கேள. உன் மனசை கேள. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியோட நடக்க. என் தங்கமே, சில நேரம் நீ உன்னை பிறர் வாழ்க்கையில் ஒப்பிடுற முயற்சி செய்திருப்பாய். அவங்க எல்லாம் முன்னேறியாங்க, நான் மட்டும் இங்கேயே என்று நினைத்திருப்பாய். அது உன் மனசை காயப்படுத்தும். ஆனா உண்மை என்னன்னா, உன் பாதை வேறு, உன் நேரம் வேறு, உன் பயணம் வேறு. ஒப்பிடுவதால் நீ வேறுபட்ட பாதையில் இருந்து திரும்பாதே. அது உன்னை மெதுவா நொறுக்கும். இந்த ஒரு நாளுக்குள் நீ உன்னை சுமையோட போகவில்லை. கவலைகளை வெட்டுவிடு. கடன்களையும் பொறுப்புகளையும் ஒரு நிமிடம் தூக்கி வைக்க. உன் மனசை சாந்தியாக வைத்துக்கொள். உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள். அந்த சுத்தி தான் புதிய வருடத்தில் உன்னை வழிகாட்டும். என் தங்கமே, நீ கடந்த வருடத்தில் நிறைய முயற்சி செய்தாய். நிறைய முயற்சிகளுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். யாரும் உன்னோட முயற்சியை பாராட்டாமல் இருக்கலாம். ஆனா அது உன்னோட முயற்சி செல்லுபடியாகவில்லை என்காணாது. அது உன்னை வளர்த்தது. உன்னோட உள்ளத்தை வலிமையாக்கியது. உன்னை இன்னும் மெதுவா, இன்னும் ஆழமாக ஆற்றல் கொண்டவராக்கியது. வராகி அம்மன் சொல்றாங்க, நீ ஒரே நாளில் எல்லா கவலையையும் தீர்க்க முயற்சி பண்ணாதே. அதை தொடர்ந்து நாளின் போது நேர்த்தியோட செய்யலாம். நாளைய நாள் சுமையோட போக வேண்டிய நாள் இல்லை. நீ சாந்தியோட இருக்க. நீ அமைதியோட இருக்க. உன் உள்ளத்தை கேள. உன் உள்ளம் உனக்கு சொல்வது கேள. என் தங்கமே, சில நேரம் நீ தனிமையா இருக்க விரும்பலாம். அது அச்சமா இருக்க வேண்டியதில்லை. தனிமை உன்னை உன் உண்மையோட சந்திக்க வைக்கும். தனிமையிலே நீ உன் உண்மையான விருப்பங்களை, உண்மையான ஆசைகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதல் தான் உன் வாழ்க்கைக்கு புதிய வழி காட்டும். இந்த நியூ இயர்க்கு முன்னாடி நீ உன்னை கவலையோட போகவில்லை. நீ சுமையோட போகவில்லை. நீ அமைதியோட இருக்க. உன் உள்ளத்தில் சின்ன தீபம் எரிக்க. அந்த தீபம் உன் உள்ளத்தை ஒளியோட நிரப்பும். அவள் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றும். என் தங்கமே, நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசு, உன் உள்ளம், உன் ஆன்மா இவை உன் வெற்றியை அறிவிக்கும். நீ உன்னை புரிந்து கொண்டால் போதும். நீ உன்னை நேசி போதும். அதுவே போதும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சூரிய உதயம் போல அந்த நியூ இயர் உனக்கு வந்து சேரும். நீ தயார் இல்லாம இருக்க கூடாது. உன்னோட உள்ளம் அமைதியா இருந்தால் அப்போ நீ அந்த நாளை முழுமையாக அனுபவிப்பாய். அதுவே உண்மையான வெற்றி. என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே. அதற்கு முன்னாடி நீ உன்னை காப்பாற்றிக்கொள்.
உன் மனசை சுமையிலிருந்து விடுவிக்க, உன் உயிரை சோர்விலிருந்து விடுவிக்க, உன் உள்ளத்துல அமைதி விதிக்க. அதுவே போதும். அதுவே உன்னோட வாழ்க்கையை புதிய வருடத்தில் மாற்றும் ஆரம்பம். நாளை வரும் நியூ இயர் உன்னோட சிந்தனையை சுத்தமாக்கும். உன் மனசை புதிய வெளிச்சத்தோட நிரப்பும். உன் உள்ளத்துல நம்பிக்கை விதைக்கும். உன் உயிரில் புதிய சக்தி ஊட்டும். அதனால் என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் மட்டுமே. உன் கவலைகளை, சுமைகளை, சிந்தனைகளை அந்த நாளுக்கு முன்னாடியே விட்டுவிடு. வராகி அம்மன் சொல்றாங்க, அதுதான் உன் பாதுகாப்பு. அதுதான் உன் ஆரம்பம்.